47வது சென்னை புத்தக கண்காட்சியில் பார்வை மாற்றுத்திறனாளிகளும் புத்தகங்களை படித்து பயன்பெறும் நோக்கில் பிரெய்லி முறையில் அச்சடிக்கப்பட்ட 40க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன. இதுபற்றி நமது செய்தியாளர் தரும் விரிவான தகவல்களை தற்போது காணலாம். 47வது புத்தக காட்சி சென்னை நந்தனம் OMCAயில் சிறப்பாக நடந்து வந்துட்டு இருக்கு. குறிப்பாக இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சிறப்பம்சங்கள் இங்கே இடம்பெற்று இருக்கு. புதிய நூல்களும் வரவிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தள்ளுபடிகள் கொடுக்கப்படுவதும் அதிகமாக இருக்கு. நாம் இங்கே இருக்கக்கூடிய அரங்கு 440 441 இருக்கக்கூடிய செம்மொழி தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்து, அதாவது மத்திய அரசு சார்பில் இயங்கப்படக்கூடிய இந்த அரங்கில் பல்வேறு சிறப்பம்சங்கள் நிறைஞ்சிருக்கு. குறிப்பாக பார்வையற்றோருக்காக சிறப்பாக 47 நூல்கள் பிரெய்லி முறைகளை அச்சடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருக்குறள் போன்ற நூல்களும் மொழிபெயர்ப்பும் செய்யப்பட்டிருக்கு அதிகப்படியாக பல்வேறு மொழிகளில். இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இங்கே சிறப்பு இருக்கு. என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு இந்த அரங்கை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க. அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த 47வது புத்தக கண்காட்சியில் செம்மொழி நிறுவனமும் கலந்து கொண்டு இருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சியில் சிறப்பு என்னவென்றால் 50% தள்ளுபடியில் எல்லா நூல்களும் விற்கப்படுகின்றன. குறிப்பாக இந்த வருடம் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களால் பிரெய்லி நூல்கள் 47 நூல்கள், அதாவது கிட்டத்தட்ட தொல்காப்பியம், திருக்குறள், நற்றிணை, குறுந்தொகை, எட்டு தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள் உள்ளிட்ட 47 நூல்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டார்கள். பிரெய்லி நூல் என்பது கிட்டத்தட்ட மத்திய அரசு அதற்காகவே 1 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கியிருக்கிறது. அது எல்லோருக்கும், அதாவது பார்வையற்ற அவர்களுக்கு எல்லோருக்கும் போய் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மத்திய அரசு அந்த நிதியை ஒதுக்கி அவர்களுக்கு இலவசமாகவே கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய நிறுவனம் அவர்களுக்காகவே எங்களுடைய இணையதளத்தில் பதிவு செய்து அவர்களுக்கு 47 நூல்களையும் இலவசமாக கொடுக்க இருக்கிறது. அதற்கான பணிகளும் தொடங்கியாச்சு. பொதுவாக இது மாதிரியான புத்தக காட்சி நடத்துவதே அதிகப்படியான வாசகர்களை தூண்டுறதுக்காகவும் புத்தக வாசிப்பை அதிகப்படுத்துறதுக்காகவும் தான். குறிப்பாக நாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசோட செம்மொழி தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இயங்கப்படக்கூடிய இந்த அரங்கை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சிறப்பம்சங்கள் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரெய்லி முறையில் தொல்காப்பியம் போன்ற இலக்கணங்கள் மட்டும் இல்லாமல் 10 பாட்டு 8 தொகை நூல்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது பார்வையற்றோர்களும் கூட இந்த வாசிப்பு பழக்கத்தில் ஈடுபட வேண்டும், அவங்களுக்கும் இந்த மாதிரியான புத்தகங்களும் இலக்கண இலக்கியங்களும் போய் சேரணுன்ற ஒரே நோக்கத்தோட இது சிறப்பாக மத்திய அரசால் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இது மாதிரியான பல்வேறு சிறப்பம்சங்கள் இந்த புத்தக காட்சியில் இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் செய்தியாளர் ரேவதி, சென்னை.